ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீஷோல கொஞ்சம் டிப்ஸ் குடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ, இப்போ மீஷோ செல்லர் பேனல்ல இருக்கோம். ஸோ, மீஷோ பொறுத்தவரைக்கும் நம்ம உள்ள வர்றதுக்கு செல்லர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக்சர் அதாவது ஃபோட்டோ எடுத்து அதை லிஸ்டிங் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்போம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்கள் ஃபோட்டோவை ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடுன்னு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லிஸ்டிங் பண்ணும்போது எல்லா ஃபோட்டோவும் உங்கள் கையில் இருக்கணும். இதில் அவங்க எல்லா சைடும் அதாவது அவங்கள்ட்ட எத்தனை டிஷர்ட் இருக்கோ அத்தனையும் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போதே உங்கள்கிட்ட என்னென்ன கலரில் இருக்கோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, சைடு எல்லாத்தையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா லிஸ்டிங்கை டிலீட் பண்ண முடியாது, லிஸ்டிங்கை சேஞ்ச் பண்ண முடியாது, லிஸ்டிங்கை உடனே நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நேராக எடிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்டை எடிட் பண்ணி நீங்கள் உடனே சேஞ்சஸை கொண்டு வந்துக்கலாம். அதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வித்தின் 15 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ மீஷோவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி நீங்கள் இதில் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்கள் எடிட் லிஸ்டிங்னு இருக்குது ஒரு ஆப்ஷனு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரைஸ் ஆகட்டும், உங்களோட ஃபோட்டோ ஆகட்டும், எதை வேணாலும் நீங்கள் இமிடியேட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் இருக்கும். ஸோ இதில் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இது 3 டேட்டா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ராடக்டை பஸ் பண்ணிக்கலாம். ஆட் ஏ நியூ வேரியேஷன் அது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ மித்தபடி நீங்கள் இமிடியேட்டாக எடிட் பண்ணணும் அப்படின்னா கஷ்டமான விஷயந்தான். உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்லை இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் போகணும். ஸோ அது மட்டும் இல்லை, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு டிலீட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த லிஸ்டிங் வேண்டாம் அப்படின்னா டிலீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம மீஷோவை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் அந்த லிஸ்டிங்கை மொத்தமாக டிலீட் பண்ண முடியாது. அப்படி ஒரு ப்ராப்ளம் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சப்போர்ட்டில் போயிட்டு அதை மென்ஷன் பண்ணி அவங்க எப்போ சேஞ்ச் பண்ணுறாங்களோ அப்போ தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இமிடியேட்டாக சேஞ்ச் பண்ண முடியாது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து என்னென்னா பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 டேஸ், அதாவது கஸ்டமர்கிட்ட போய் 7 நாள் கழித்து உங்களுக்கு பேமெண்ட் 8வது நாள் தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஏன்னா கஸ்டமர் வந்து 7 நாள் அதை வச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா அந்த 7 நாளுக்குள்ளே அவங்க ரிட்டர்ன் அனுப்பலாம். ஸோ அதனால தான் 8வது நாள் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ உள்ள அப்டேட் என்ன அப்படின்னா பெனால்ட்டி கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஆர்டர் கேன்சல் ஆனாலும், ஸோ டேட்டுக்கு அனுப்பாமல் ப்ராடக்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா கேன்சலேஷன் சார்ஜ் கிடையாது அப்படிங்கிறத இப்போ உள்ள அப்டேட்டு. ஸோ ஆர்டரை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு உங்களுக்கு ஆர்டர் வந்ததோ அன்றைக்கே வந்து நீங்கள் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணி லேபிள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் கொரியர் பார்ட்னர்கிட்ட உங்கள் கொரியரை சப்மிட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அதுதான் நல்லது. ஏன்னா கொரியர் வந்து டிலே ஆச்சுனாலும் உங்கள் சைட்லேருந்து டிலே ஆகாமல் இருந்தால் சீக்கிரம் கொரியர் வந்து சீக்கிரம் போகும். இல்லைனா வந்து கஸ்டமர் வந்து லேட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்பெக்டட் டிஸ்பேச் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 12 ஏப்ரல், அதாவது இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி, இன்றைக்கி தான் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இதில் வந்துட்டு 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கே நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து ஆர்டரை இன்றைக்கே வந்து நீங்கள் கொடுக்கறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதில் வந்து 1 டே டிலே அப்படின்னு போடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து டிலே பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அந்த உங்கள் ஆர்டர் வந்து உங்களுக்கு எப்போவுமே கேன்சல் ஆகாது. 1 டே டிலே, 2 டே டிலேன்னு இருந்துச்சு இதில் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கஸ்டமர் எக்ஸ்பெக்டட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் தேதி போட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஆக்டிவ் பெண்டிங் இருக்குது பாருங்கள். ஒரு ஐட்டம் ஆக்டிவ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஆக்டிவ் பெண்டிங் வந்து தான் திரும்ப லிஸ்டிங்கை க்ரியேட் பண்ணாதீங்க. இது ஏன் ஆக்டிவ் பெண்டிங்கில் இருக்குது, என்ன ரீசன் கேளுங்க. அவங்க ஃபோட்டோ குவாலிட்டி இல்லை, ஸோ ஏதோ சம்மோன் மிஸ்ஸிங் பண்ணியிருக்கீங்க, அந்த மிஸ்ஸிங்கை கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டில் போய் அதரில் போய் இந்த கேட்லாக் ஐடி எல்லாம் கொடுத்து நீங்கள் என்ன ரீசன், எதுக்காக இதை பெண்டிங்கில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ அடுத்தது பிளாக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஃபோட்டோஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் லிஸ்டிங் பண்ணும்போது ஒரே ஃபோட்டோவை 2-3 டைப்பாக எடுத்து நீங்கள் லிஸ்டிங் பண்ணாதீங்க. ஸோ அது ஃப்ரண்ட்டில், பேக்கில் அப்படின்னு சொல்லி எடுத்து லிஸ்டிங் பண்ணுங்கள். ஒரே ஃபோட்டோவை திரும்ப திரும்ப எடுத்து நீங்கள் லிஸ்டிங் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்டிங்கை பெண்டிங்கில் போட்டு அந்த ஃபோட்டோஸை பிளாக்கில் போட்டுருவாங்க. அதாவது டூப்ளிகேட் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி போட்டுருவாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா கிளியராக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, சைடு எல்லாத்தையும் வந்து கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப ஒரே ஃபோட்டோவை திரும்ப திரும்ப எடுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து இமேஜ் வந்து நான் இன்னும் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது ரேட்டை வந்து இன்க்ரீஸ் கடையில் ஆக்கிட்டாங்க. நான் வாங்குகிற கடையில் வந்துட்டு ப்ராடக்ட் ரேட்டு கூடிருச்சு, நானும் ப்ரைஸை ஏற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சப்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் போய்க்கோங்க. சைடில் பாருங்கள் சப்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் அண்ட் ப்ரைஸிங் இருக்கும். அதில் விவாவில் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு சேஞ்ச் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் கேட்லாக், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஐசிஐ டிக்கெட் இருக்கும், அதை கொடுத்துருங்க.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்லாக் ஐடி ப்ராடக்ட் ஐடி கொடுத்துருங்க. அதுக்கடுத்து கரண்ட் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் சேல் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரைஸை நீங்கள் இதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது நியூ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரைஸ் இதுக்கடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ கூடியிருக்கு, நீங்கள் எவ்வளோ கூட்ட போகிறீங்க அப்படிங்கிறத இதில் நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் டிஸ்கிரிப்ஷனில் மேலே இருக்கிறதே ஐ வாண்ட் டு சேஞ்ச் ப்ரைஸ் அப்படிங்கிறத காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ லிஸ்டிங் பண்ணுற முன்னாடி நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், உங்கள் பிக்சரை நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சைடு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரைஸை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மீஷோவில் வந்து அடிக்கடி டக்கு டக்குன்னு மாற்ற முடியாது. ஸோ எல்லாத்தையும் பக்காவாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் லிஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி கரெக்டாக லிஸ்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.